ஸ்டெப் 7 ரெகுலர் ஃபினான்ஷியல் செக்இன்ஸ். அதாவது அப்பப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி, ஃப்ளைட் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட்டு அது டேக் ஆஃப் ஆகும்போதே அது எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற சரியான ஒரு திட்டத்தோடு அது டேக் ஆஃப் ஆகும். இப்போ அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அது எங்கே போகணுமோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு டிகிரி மட்டும் மாறி அது டேக் ஆஃப் ஆகி அது மாறினதை கரெக்ட் பண்ணாமல் அது அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது இறங்குற இடத்துல அது எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டில் இறங்காமல் வேறு எங்கேயாவது போய் இறங்கும். மேபி ஒரு கடலுக்குள்ளே போய் கூட இறங்கிட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம போயிட்டுருக்கிற அந்த பாதையில் ஒரு சில சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் வரும்போது நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லாங் டேர்மில் நம்ம அதை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். அதனால் அப்பப்போ நம்ம சரியான விதத்தில் தான் போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நான் செக் பண்ணுவேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ரெகுலராக அப்பப்போ சரியான விதத்தில் தான் நம்ம திட்டமிட்டபடி போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் திட்டமிடுதல் எல்லாமே எப்போவுமே ஸ்மார்ட் முறையை பயன்படுத்துங்க. சும்மா பொதுவாக நான் பணம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி 2000 ரூபாய் சேமித்து இந்த வருட முடிவில் டிசம்பர் மாதத்தில் 24,000 ரூபாய் சேமித்து வச்சுருப்பேன். வெரி ஸ்பெசிஃபிக். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் உங்களுடைய திட்டத்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.